வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. ப்ரீவியஸ் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. 100 விருப்பங்கள் வரணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா மேல போகும்னு சொல்லிட்டு சத்தியமா நினைக்கவே இல்ல. இந்த வீடியோக்கு நான் வந்து 200 லைக் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். ஸோ 200 விருப்பங்கள் நீங்க தெரிவிச்சீங்கன்னா, கட்டாயம் அதுக்கு அடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த டிவி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கவிருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குங்கிறத. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு கண்டிப்பா நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான டிவி சேனல் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டேட்ல இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணதுலருந்து இப்போ ஏப்ரல் 1 வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்திருந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல வந்து கவர் பண்ண போறோம். ஒன் பை ஒன்னா குயிக்காவே பார்த்துரலாம். ஓகேவா? ஸோ முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சோனி ஸ்போர்ட்ஸ் 10/4 வந்து பார்த்தீங்கன்னா, கன்னடா சேனல் வந்து ஆல்ரெடி டெஸ்டிங்ல போய்க்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்டிங்ல போய்க்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனல் ஏப்ரல் 1ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இன்னைக்கு வீடியோ வந்து இப்போ இன்னைக்கே பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். கன்னடா தானே இது நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும், இதுக்கு அடுத்து வந்து தமிழ் சேனல் ஒண்ணு சோனி தரப்புல சோனி விழா அப்படின்னு சொல்லிட்டு வரவிருக்கு. ஸோ அதுக்காக தான் கூட கொஞ்சம் எக்ஸைட் ஆகுறோம். ஸோ இது எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருந்தது 1 ஏப்ரல் இல்லன்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வரும்ங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருச்சு இல்லையா? அதே மாதிரி சோனி விழாவுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். டெஸ்டிங் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, போக ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நல்லாயிருக்கும். போக போக அப்டேட்லயும் குடுக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் குறித்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான பேனர்ஸ்லாம் அதாவது என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து அ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, கன்னடா ஃபீட்லயும் வந்து கன்னடா வந்து கமெண்டேட்டர்ஸ் வந்து பேசுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ ஃபீட வந்து கேட்க முடிஞ்சது. ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்கமிங்ல வரப்போற இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஸ் அண்ட் வுமென்ஸ் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வரவிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா, இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஸ்குள்ளது வருது. அதே மாதிரி இந்தியா டூர் ஆஃப் நியூசிலாந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரவிருக்கு. ஸோ இந்த மாரி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்ப ஆரவாரமான அடுத்தடுத்து நல்ல பெரிய பெரிய விருதுகள் இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு வந்து ஆ ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்போர்ட்ஸ்ன்னு வர்றப்போ அவங்க கிரிக்கெட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபோக்கஸ் பண்றதில்ல. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய UFC அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ன சொல்றது? அந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் அந்த ஒரு போட்டியா இருக்கட்டும், சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா வரவிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்னடா ரசிகர்கள் கண்டிப்பா வந்து இத வந்து கன்னடால வாட்ச் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இத மட்டும் சொல்லணும்னு நெனச்சேன். அடுத்ததா நம்ம இன்ஃபர்மேஷன்க்குள்ள போயிரலாம். ஸோ அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது டாடா ப்ளே தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து சேனல் அடிஷன் வந்து நடந்திருக்கு. டிடிஹெச்லயான்னு கேட்டீங்கன்னா, டிடிஹெச்ல கிடையாது. மொபைல் ஆப்ஸ்ல வந்து வந்திருக்கு. ஓடிடில வந்து. ஸோ மொபைல் ஆப்ல வந்து பர்ட்டிகுலரா டாடா ப்ளே யூஸ் பண்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய லோக்கல் சேனல்ஸ்லாம் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஆனந்தம் டிவிலாம் உண்டு. 2036 அதாவது 2036ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிஎன்ல ஆனந்தம் டிவி உண்டு. இந்த மாதிரியான ஒரு சில தமிழ் சேனல்ஸ் அப்பப்போ ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டயத்துல ஒரு 7 புது சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ப்ளே மொபைல் ஆப்ல வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுல 2 முக்கியமான சேனல் ரோஜா டிவி அண்ட் ரோஜா மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ரோஜா டிவியானது எல்சிஎன் வந்து 3092 அதாவது 3092 அதே மாதிரி 3093ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோஜா மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிஎன் விவரம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டாடா ப்ளே ஆப்லயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க இந்த எல்சிஎன் டீட்டெயிலா இல்லன்னா ரோஜான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே இந்த ரோஜா டிவி அண்ட் ரோஜா மூவிஸ்லாம் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. அது போக சமச்சர் டுடே, ஸ்ரீ சானதன், அதுக்கடுத்து வேலம் டிவி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பிளஸ், அதுக்கடுத்தது மகோட்சாவ் அப்படிங்கிற மாதிரிலாம் சேனல்ஸ் இருந்தது. நமக்கு தேவையானது ரோஜா டிவி அண்ட் ரோஜா மூவிஸ். ஸோ இது 2யும் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் அப்டேட் குடுத்திருந்தோம். டாடா ப்ளே மொபைல் ஆப்ல நீங்க வந்து ஈவன் டிடிஹெச் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் லாகின் பண்ணி உங்க மொபைல் ஆப் மூலியமா இந்த லோக்கல் சேனல்ஸ் பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஆனந்தம் டிவி மாரி லோக்கல் சேனல்ஸ்லாம் இருக்கு. இப்ப ரோஜா டிவி, ரோஜா மூவிஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3092, 3093 அப்படிங்கிற எல்சிஎன்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஏர்டெல் தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்கள்ல வந்து எல்சிஎன் விவரம் வந்து சேஞ்ச் ஆக இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தோம். அ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இன்னைக்கு நடக்க இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல அதையும் கவர் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா பார்க்கும்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெச்டி அண்ட் எஸ்டி சேனலுடைய அ அ எல்சிஎன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து மாற்றம் இல்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். ஸோ
அதே எல்சின்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாரி இருக்கு. பட் அத தவிர பார்க்கும்போது எல்லா எல்சினும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது முக்கியமா நம்ம இதில பார்க்க வேண்டியது. ஸோ நெறைய டிடி ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அது போக ஆ என்ன சொல்றது? நெறைய அனதர் ஒரு சில ரீஜனல் சேனல்ஸு, நம்மளுடைய ராஜ் மியூசிக் ஆ ராஜ் டிவி தரப்புல இருக்கக்கூடிய ராஜ் மியூசிக் கன்னடா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினி டிவி, ஜெமினி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினி டிவி இல்ல, ஜெமினி மியூசிக்கு அந்த மாதிரியான சேனலா இருக்கட்டும், ஸ்டார்மா மியூசிக்கா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி நெறைய சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உதயா மியூசிக்கும் வருது. இதில வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாரி ஓவரால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், டிடி ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சம் லோக்கல் ரீஜனல் சேனல்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இத மட்டும் சொல்லணும்னு நெனச்சேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல அத வந்து கவர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது டைம்ஸ் நெட்வொர்க் தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து அவங்களுடைய நியூ ரியோ 2026க்கானத பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத வந்து நான் வந்து பர்ட்டிகுலரா தமிழ் வியூவர்ஸ் ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால, ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி மட்டும் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ அத நீங்க பார்த்துக்கலாம் ஸ்க்ரீன்ல வந்து. ஸோ இத பத்தி வேற எதுவும் டீட்டெயில்டா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லணுங்கிற தேவை இல்லன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லன்னு நெனைக்கிறேன். பக்கெட் விவரத்துல இருந்து எல்லா டீட்டெயிலையுமே நான் வந்து ஸ்க்ரீன்ல ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்ட்டிகுலரா இத வந்து பெருசா பார்க்க போறதில்ல அப்படிங்கிற மாரி இருக்கிறதுனால, நான் வந்து இத ஜஸ்ட் ஓவரால் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ பிரைஸ் லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணியிருக்கலாம். ஸோ இத மட்டும் சொல்லணும்னு நெனச்சேன். அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஷ் டிவி தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புதிய சர்வீஸ் சேனல தமிழ் லாங்குவேஜ்ல வந்து நிறுவியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் நம்பர் 2916ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2916 அந்த எல்சிஎன்ல வந்து தமிழ் டாக்கீஸ் ஆக்டிவ் சர்வீஸ் அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் டாக்கீஸ் தமிழ் டாக்கீஸ் ஆக்டிவ் அப்படிங்கிற சேனல் வந்து நீங்க வந்து 2916ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பெர் டேக்கு வந்து ₹1.67 வந்து சார்ஜ் பண்ற மாரிலாம் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சர்வீஸ் சேனல்ங்கையில தெரியும். பெர் டேக்கே ரொம்ப காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். பட் எனிவேஸ் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டான அண்ட் அது போக ஆட் ஃப்ரீயா மூவிஸ்லாம் வரும் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா வந்து நெறைய பேர் வந்து விருப்பப்படுறது உண்டு. ஸோ அதனால தமிழ் டாக்கீஸ் ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா நம்ம பார்க்க வேண்டிய அப்டேட்ஸ் எதுவும் இல்ல. ஜஸ்ட் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கலாம். ஸோ டிஷ் டிவியினுடைய அந்த தமிழ் டாக்கீஸா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து டைம்ஸ் நெட்வொர்க் தரப்புல அறிவிச்சிருந்த அவங்களுடைய நியூ ரியோவா இருக்கட்டும், ஏர்டெல் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா எந்தெந்த சேனல்ஸ்ல எல்சிஎன் சேஞ்ச் நடக்க போதுங்கிறதா இருக்கட்டும், அது போக டாடா ப்ளே ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய நியூ சேனல் அடிஷன், தமிழ் சேனல் அடிஷனா இருக்கட்டும், அது போக டாடா ப்ளே 4 கன்னடா அதாவது டாடா ப்ளேங்கிற பாருங்க, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கன்னடா 4 கன்னடா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுறதா இருக்கட்டும் சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குயிக்காவே நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வர இருக்கு. எல்லாத்தையுமே பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ ஸோ மச் மக்களே. வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துங்க தமிழ் டிவி இன்ஃபோட. நன்றி.